முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் இதுகுறித்து அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை கேட்கலாம். 15 மாத காலம் சிறையில் இருந்திருக்கிறார். தேவையற்ற ஒன்று என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு தேவையில்லாமல், அதுவும் நீங்கள் அது எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் இல்லான்னு போனால் அதுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. தேவையில்லாமல் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே இந்த சீப்பை ஒழிச்சிட்ட கல்யாணத்தை நிறுத்திலாம் நடித்து அவ்வளோ உள்ள வச்சதுனால ஏதாவது செஞ்செல்லாம் நடித்தாங்க. திமுகவினுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்றது. எந்த விதமான தடையும் கிடையாது, எந்த விதமான தடையும் கிடையாது. இனிமேல் திருந்தணும். காரணம் என்னென்னா, அவர்கள் போட்ட அரசியல்வாதிகள் போட்ட எல்லா வழக்கிலும் உச்சநீதிமன்றம் கொட்டு கொடுத்து நீதிமன்றத்திலேருந்து ஒரு ஜாமீனில் விடுவித்திருக்கிறது. திருந்தாவிட்டால் அவர் கேடுகாலம் தான். அமைச்சர்கள் இடம்பெறுவார், அது அவரை தான் கேட்கணும். முதலமைச்சர் நேற்றைய தினம் அதற்கு இந்த கேள்விக்கு நேற்றே பதில் சொல்லிவிட்டார். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு இவ்வளோ குறைவான வருஷத்தில் மறதி வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவரே அவரோட ஊரில் போய் இன்றைக்கு தியாக சுடராக பார்க்கின்ற அமைச்சரை பற்றி அவருடைய வாயால் பேசிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றியெல்லாம் அந்த பேச்சினை அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இந்த மறதி இத்தனை சீக்கிரம் அது தமிழகத்திற்கு நல்லதல்ல என்பது எங்கள் கருத்து. கடந்த 15 மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார். அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈடி அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். ஆனா அதுல எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க? கிடையாது. சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகள்ல போட்டிருக்காங்க? அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது. இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை பொறுத்தது. அது அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. எங்க பாட்டை ஒருத்தன் செக் இழுத்தான்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்க. எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல. இவங்க இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? நாட்டுல மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சு விற்கிறது, இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீரதீர செயல்களே பெருமை மிக்க செயல்ல வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு. இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? சிரிக்காதியா. அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்குல தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க. இது என்னது? நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும். அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? என்ன அனுப்பிட்டா தம்பி உங்களுக்கு பகிரில ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் செல்லும் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம். அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள். அந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னா அமைச்சர் ஆக்குவாங்க. யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர். அவ்வளவு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று, ஒரு தவறான நடவடிக்கையாகவே அதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை சரியாக ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு முன்னால் பல சிரமங்கள் தேவையில்லாமல், இன்னும் சொல்லப்போனால் சட்டத்திற்கு புறம்பாக கூட பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய குறைய 1.5 ஆண்டுகள் இந்த தேசத்தில் யார் ஒருவர் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெறுகிறாரோ, அமைச்சராக யார் பணியாற்றுகிறாரோ நல்ல முறையில், எதிர்கட்சிகளுடைய அமைச்சர்களை தலைவர்களை சிறைபிடிப்பது 11 ஆண்டுகளாக வழக்கமாக இருந்திருக்கிறது.
எதிர்க்கட்சிகள் யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு, இந்த தேசத்தை பற்றி யாராவது பேசினால் அவர்கள் மீது சிறைபிடிப்பு, சிறைவாசம். ஆகவே இப்படிப்பட்ட பழிவாங்கும் போக்கை விட்டுவிட வேண்டும். நீங்கள் எவ்வளவு பேர் மீது வழக்கு போட்டாலும் எல்லோரும் இப்பொழுது பிணையில் வந்து விட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய பாடம். உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது ஒரு நல்ல அமைச்சரை 1.5 வருடம் சிறைபிடித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் எடுத்தால் மக்கள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.